இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் நேச்சுரல் பியூட்டி எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஷாதிக் ப்ரோ. ஸோ அவருடைய சேனலில் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு அவரோட ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ரெயின் நேச்சுரல்ஸ் 100% வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 399 இருக்குது. பட் நான் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 260 சம்திங் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா நம்ம சலூனில் போயிட்டு கலர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு. மேபி உங்களுக்கு ஹேர் பிளாக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட வந்து இண்டிகோ பவுடரும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு, ஏன்னா நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருக்கேன், ரீசெண்டாக ஒரு 2 times பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. கலர் போனதுக்கப்புறம் உள்ளே இருந்து இந்த ப்ளீச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்பவே வந்துட்டு ஃப்ரிஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து ஜஸ்ட் நம்ம நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேரில் எந்த வித டேண்ட்ரஃபோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்னு சொல்ல முடியாது, எந்த வித அழுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் இருக்கக்கூடாது மெயினாக. ஸோ அதனால் வந்து நான் மார்னிங் இது வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் 1 or 2 அந்த டைமுக்கு வந்திருந்தேன். ஓகே நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த கலர் எல்லாம் வெளியில் வந்துடுது, கொஞ்சம் க்ரே ஹேரும் வந்துருச்சு. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வந்துட்டு மறைக்கணும் அப்படிங்கிறதில்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும். ஸோ அந்த ப்ளீச் ரொம்பவே வந்துட்டு விசிபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மறைக்க முடியுதா இல்லை அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலான்னு. இதுக்கு முன்னாடி நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், அது நம்ம என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஓகே இவர் சொல்கிற மாதிரி தான் கிடைக்குதா, அவருடைய வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அவர் விட சொல்லியிருந்தது. பட் என்னோடய ஹேருக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமேன்னு ஒரு 2 hours நான் எடுத்துட்டேன். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ப்ளைனான வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அன்றைக்கே நான் இந்த வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாத மாதிரி இருந்தது. லைக் நம்ம ஹென்னா அப்ளை பண்ண எப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் அப்படியே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு 1 week ஆகுது. ஸோ 1 week வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான். ஸோ ஹேர் கலர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.